வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவா ப்ரோக்ராம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல என்ன பார்க்க போறோம்னா டிஸ்பிளே த ஃபெபோனக்கி சீரியஸ். ஸோ நான் டைட்டில் என்னால ஆட் பண்ண முடியல என்னென்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இதுல நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ த ஃபெபோனக்கி சீரியஸ் இஸ் த சீரியஸ் where the next term in the sum of the previous two terms. So the first two terms of the Fibonacci sequence are 0 followed by 1. So என்ன ஆகும்னா ரெண்டு நம்பர் ஆட் ஆகி வரதுதான் நம்மளுக்கு Fibonacci series. இப்ப 0 plus 1, அதுக்கப்புறம் 1, 0 plus 1 1, அதுக்கப்புறம் 1 plus 1 2, 2 plus 1 3, 3 plus 2 5. அதுதான் Fibonacci series. So அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். for loop யூஸ் பண்ணி எப்படி Fibonacci series பண்றது அப்படின்னு பாப்போம். சோ வாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் மெயின்ல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ல இன்டீஜர் n equal to 10 அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ 10 நம்பர்ஸ் நம்மளுக்கு வரும். ஃபர்ஸ்ட் டேர்ம் equal to 0 ன்னு கொடுத்திருக்கேன், செகண்ட் டேர்ம் equal to 1 ன்னு கொடுத்திருக்கேன். சோ system.out.println Fibonacci series still அப்படின்னு கொடுத்துட்டு இதுல நீங்க எது வேணாலும் கொடுத்துக்கலாம். printlnல நம்மளுடைய யூசர் டிஃபைன் தான் அது. சோ பிளஸ் n பிளஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கோம். for integer I equal to 1, I greater less than equal to n, plus plus I கொடுத்திருக்கோம். அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம், இந்த 10 நம்பரையும் வாங்கியிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் integer next term equal to first term plus second term. சோ இப்ப ஃபர்ஸ்ட் 0 வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 0 இருக்கும், செகண்ட் டேர்ம்ல 1 இருக்கும். சோ 0 plus 1 1 அப்படிங்கறது இன்டீஜர் நெக்ஸ்ட் டேர்ம்ல ஸ்டோர் ஆகும். சோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் ஆகும், செகண்ட் டேர்ம் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் டேர்ம் ஆகும். சோ அதை என்ன பண்ணிருக்கோம், ஸ்வாப் பண்ணிருக்கோம். சோ இப்ப இத சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம் வாங்க. ஜாவாசி main.java. Java main. ஓகேவா? till term 10 Fibonacci series till 10 terms. 0 0 plus 1 1, 1 plus 1 2, 1 plus 2 3, 2 plus 3 5, 3 plus 5 8, 5 plus 8 13, 8 plus 13 21, 13 plus 21 34. ஓகேவா? சோ நம்மளுக்கு Fibonacci series வந்துருச்சு. சோ இதே என்ன பண்ண போறோம்னா while loopல எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், while loop மட்டும் கொடுக்க போறோம். சோ நம்ம இன்டீஜர் I இத எடுத்துருவோம். இங்க என்ன பண்ணுவோம், இன்டீஜர் I equal to 1ங்கறத இங்கே கொடுத்துருவோம். சோ I equal to 1. ஓகேவா? சோ இங்க நம்ம என்ன பண்ணுவோம், while while I less than or equal to n. சோ நம்மளுக்கு சோ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாஸ்டா I plus plus கொடுப்போம். சோ இன்கிரிமெண்ட் பார்ட் வேணும் இல்லையா? சோ whileங்கிறது கண்டிஷன் பார்ட் மட்டும்தான். for loopல மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், I plus plus கொடுத்துருவோம். for loopல நம்ம அட் a டைம்ல நம்ம இனிஷியலைசேஷன் பார்ட், கண்டிஷன் பார்ட் அண்ட் இன்கிரிமெண்ட் பார்ட் ஒரே டைம்ல கொடுத்துருவோம். ஆனா while loopல அப்படி கிடையாது. நம்ம இனிஷியலைசேஷன் முன்னாடியே கொடுத்துறணும். whileல கண்டிஷன் மட்டும் தான் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் நம்ம whileக்குள்ள கொடுத்துக்கணும். ஓகேவா? சோ இப்ப ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணுங்க.
சோ நம்ம இங்க வந்து n equal to 10 கொடுத்துக்கோமா, இதை நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். n equal to 5 கொடுத்துப்போம். ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு அப்பதான் வந்து தெரியும் நம்மளுக்கு எந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்ட்டு. ஓகேவா? Fibonacci series still 5 terms 0 1 2 0 1 1 2 3. ஓகேவா? சோ இதுவே வந்து நம்ம display the Fibonacci series up to a given number. அதாவது n equal to 100 அப்படின்னா 100 குள்ள இருக்கிறது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். இங்க வந்து நம்ம n சீரியஸ் கொடுத்தோம் இல்லையா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த nல வந்து 100 கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த இன்டீஜர் i இருக்கு பாருங்க, இதை எடுத்துடுறோம். ஐயே நம்ம டிக்ளேர் பண்ணல. ஓகேவா? இங்க என்ன பண்றோம் அப்படின்னா கண்டிஷன்ல ஐக்கு பதிலா ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா? முன்னாடி வந்து நம்ம ஐ வச்சு நம்ம செக் பண்ணிட்டு இருந்தோம்ல, இப்ப என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா, அதே கொண்டு வந்து இங்க கொடுத்துறோம் கண்டிஷன்ல. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் லெஸ் than equal to n. So we are displaying the series up to the given number 100. So we just need to compare the first term with n. And if the first term is less than n, it is printed the series. Else the series is completed. Okay va? So என்ன பண்ணோம், less than இருந்ததுன்னா என்ன ஆகும், series complete ஆகும். அதாவது print ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், வெளில வந்துரும். So இப்போ என்ன பண்றோம், save பண்ணுங்க. save பண்ணிட்டு run பண்ணுங்க. சோ எரர் வருது. ஏன்னா நம்ம i பிளஸ் பிளஸ் இங்க கொடுத்திருக்கோம், ஐயே நம்ம டிக்ளேர் பண்ணல இல்லையா, அதனால நம்மளுக்கு எரர் வருது. சோ நம்ம இத வந்து சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு வந்து அப் டு 100 வரைக்கும் வந்திருக்கு. இப்ப 89, இப்ப 55 பிளஸ் 34 பிளஸ் 55 89 வந்துருச்சு. 55 பிளஸ் 89 100க்கு மேல ஆயிடும். அதனால நமக்கு 89ஓட என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. சோ இது வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த Fibonacci series. அதாவது ஃபார் லூப் பார்த்தோம், அப்புறம் ஒயில் லூப் பார்த்தோம், அப்புறம் சம் அந்த நம்பர் வரைக்கும் எவ்வளவு வருது அப்படிங்கறத பார்த்தோம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம் அப்படின்னா LCM பார்க்க போறோம். முன்னாடி ஜிசிடி போன வீடியோல வந்து நம்ம ஜிசிடி பார்த்திருப்போம். சோ வந்து இதுல வந்து LCM அப்படின்னாலே என்னன்னா, two integers is the smallest positive integer that is perfectly divisible by the both numbers. So GCD ல வந்து greatest number எடுத்துப்போம், LCM ல வந்து smallest positive integer எடுத்துட்டு என்ன பண்றோம், ரெண்டு நம்பரை வந்து பெர்ஃபெக்ட்டா டிவிசிபிள் பண்ண முடியுமா இல்லையான்னு செக் பண்ணுவோம். அதுதான் வந்து LCM. சோ LCM ல ஃபர்ஸ்ட் வந்து while loop and if ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம வந்து பண்ண போறோம். வாங்க அதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். சோ இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, two numbers whose LCM is to be found or stored in variable n1 equal to n2. So n1 equal to 72 கொடுத்திருக்கோம், n2 equal to 120 கொடுத்திருக்கோம். சோ ஒரு LCM னு ஒரு வேரியபிள் வந்து என்ன பண்ணிருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். This the LCM to the largest of the two numbers. This is because LCM cannot be less than the largest number. ஓகேவா? சோ inside the infinitive while loop, while true, we check it LCM perfectly divided both n1 and n2. சோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, while வந்து true னு மட்டும் கொடுத்திருக்கோம், always true. சோ LCM வந்து பெர்ஃபெக்ட்டா அந்த n1ஐயும் n2ஐயும் டிவிசிபிள் பண்ணுதா இல்லையா அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்றோம். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப system dot out dot println ல அந்த LCM of percentage d and n1, n2 LCM கொடுத்திருக்கோம், பிரேக் கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பிளஸ் பிளஸ் LCM கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ இப்ப ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க.
So LCM of 72 and 120 is 360. ஓகேவா? 72 and 120 தான் நம்ம இங்க கொடுத்திருக்கோம். So LCM வந்து 360. So நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். Thank you.